டேய் தாசு நீ யாதிரி பண்றா சந்தை இல்லையா கொஞ்சம் கொசுறு கொடுக்க வேணாம் இந்த கொஞ்சம் நர்சிங் இருக்கா பரவாயில்ல இவன் அட ஆளு கருப்பா இருந்தாலும் அடி வாங்கினத செவப்பாயிட்டான் அப்படிங்கிற அது இவன் சரியா வாங்க போல இருக்க சரி கொஞ்சம் டச் அப் பண்ணு அப்படிதான் ஐயோ ஏய் இறக்கண்ணா இறக்கண்ணா கிளாமரா இருக்கான்பா இவ்வளவு அடி வாங்கி அழுக்கு படாம இருக்கே இப்ப ஓகேவா ஓகேவா சொல்ல இன்னும் கொஞ்சம் பவுடர் பூசிற விடுங்கடா பாவம் அவன் பொழைச்சு போகட்டும் ஏன்டா அப்படி பண்ணீங்க நீங்க தானே சொன்னீங்க அடிச்சு ஜெயிக்கிறோம்னு அதான் அடிக்கிறோம் ஜெயிக்கிறோம் அதுக்காக 15 வருஷமா அதையே செஞ்சிட்டு இருப்பீங்களா அப்போ நீங்க 2 பேரும் அனாதைங்க அதனால அடிச்சு ஜெயிக்க சொன்னேன் ஆனா இப்போ மார்க்கெட்ல 15 கடைங்க 40 லாரிங்க 4 ஃபேக்டரி வேற இருக்கு சொல்ல போனா இந்த திங்கள் சந்தையே உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு இப்ப நீங்க கையால அடிக்க வேண்டிய அவசியம் இல்லடா கண்ணால பார்த்தாலே போதும் இந்த மார்க்கெட்டே ஆடி போயிடும் என்னடா அது மறுபடியுமா சரி சரி கொஞ்சம் பில்டப் காட்டலாம் 1 2 3 என் கையால மொக்க மட்டும் தேவராசு ₹1 2 75 லட்சம் ரூபாய் சிக்னல் பேமெண்ட் சிங்கிள் பேமெண்ட் கொடுத்து உன் கண்ட்ரோல்ல இருந்த இந்த திங்கள் சந்தையை எங்க கண்ட்ரோல்ல கொண்டாந்துருக்கோம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுடி அத ஒண்ணா மாதிரி மொள்ள மாதிரிங்க கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறதுன்னு எங்களுக்கு தெரியும் அது சரி எங்களை அடிக்கிறதுக்கு ஏன் இந்த மாதிரி சோதா பசங்களை அனுப்புற இங்க பாரு சப்ப பசங்களை அடிச்சு எங்களுக்கும் போர் அடிச்சு போச்சு எங்களை அடிக்கணும்னா உடம்புல நல்லா தெம்பு இருக்கிற ஆளுங்களா வேணும் அதுக்கு கொஞ்சம் செலவாகும் உங்ககிட்ட பணம் இல்லைன்னா சொல்லு நாங்க தரோம் என்னதாசு சரிதானே கரெக்ட் 4 காசு கண்ணுல பார்த்துட்டோன்னு தலகால புரியாம ஆடாதீங்களே இதுக்கு முன்னாடி என்ன எதிர்த்த ஈன பயல்கள் இங்கதாமல வெட்டி புதைச்சேன் நீ வெட்டி சாய்க்கிறதுக்கு நாங்க ஒன்னும் முருங்க மரம் இல்ல தேவராசு இந்த மார்க்கெட்ல எங்களை ஜெயிச்சிடலான்னு கனவு கூட காணதுல அழிஞ்சு போயிருவ வரட்டா வேணுங்கிற அளவுக்கு பணத்தை இறக்கி இருக்கமுல ஆளுங்களை மதுரையில இருந்து இப்ப என்னத்தை புடுங்குறீங்கன்னு பாக்குறோம்ல ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல தாசு இவங்களுக்கு பாவம் நேரம் சரியில்லை அது செகண்ட் ஷோ சினிமாக்கு போலான்னு நினைச்சேன் இவனுக்கு ஷோவை முடிப்போம் நாளைக்கு நூன் ஷோ பார்த்துக்கலாம் வா வயசாச்சு நீ இன்னும் இந்த ஆரஞ்சு மிட்டாயை மறக்கவே இல்ல மறக்கிறது ஆரஞ்சு மிட்டாய் மட்டும்தானா என்ன ஏன்னு பழைய இழுச்சுக்கிட்டு சீக்கிரம் ரெடி ஆயி வா உனக்காக மாப்பிள்ள ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு அவ்வளவு அவசரம்னா நீயே போய் உட்காரு ஒருவேளை அவருக்கு என்ன பிடிச்சு போச்சுன்னா நீயே கட்டுக்கோ நான் தப்பிச்சிருவேன் ஐயோ எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தேன்னு வந்துருவாரு ஐயா இவர் பிள்ளைய நீங்க மாப்பிள்ளைய பார்க்க வேணாம் வீட்ல இருக்கிற வேலைக்காரங்கள ஒருத்தர நினைச்சா போதுங்கிறது அப்ப எங்க வீட்டுக்கு வர போறது மாப்பிள்ளை இல்ல மனுஷ ரூபத்துல இருக்கிற பும்பு மாடு அப்படிதானே அதுக்குதான்ல என் மகளுக்கு இவரை வீட்டோட மாப்பிள்ளையாக்க யாரு என்ன பொண்ணு பக்கம் வந்திருக்கிறவர் அதோ வாழைப்பழம் தின்னுட்டு இருக்கே அந்த குரங்குதான் அம்மாடியோ வெக்கத்தை பாரு வெக்கங்கட்டு செல்லி என்னடி காஃபியை கிளாஸ்ல சூடு பண்ணிட்டு இருக்க மாப்பிள்ளை ரொம்ப ஹை கிளாஸ் அதனாலதான் இந்த கிளாஸ் என்னாச்சு
பூம்பு மாடு கதற மாதிரி கேக்குதே. அவரு என்கிட்ட ஜோக் சொல்லி சிரிக்க வச்சாரு. ஆமா, என் பையன் ஒரு பெரிய ஜோக்கர். ஜோக்கர்ல என் பேர் ஜாகர். நீ ஜோக்கர் அடிச்சோ? இவ ரெண்டு பேசிட்டு இருக்கட்டும், நம்மள வெளிய போய் நிப்போம். ஒரு நிமிஷம் ஐயா. மாப்பிள ஜோக்குக்கு ரொம்ப சிரிக்காதீங்க. பக்கத்து வீட்டுல பச்சை குழந்தை இருக்கு பாவம். கேடிஎன் கம்பெனி பேரை கேட்டிருக்கீங்களா? அவனுக்கு ரெண்டு பேரும் என்ன ஒருத்தர அடிச்சு விட்டானுங்க. அவங்கள ஒருத்தர் எனக்கு இப்ப எல்ல சீக்கிரமே ஹெச். அப்படினா எல்னா லவர், ஹெச்னா ஹஸ்பண்ட். அப்ப நீ எனக்கு இப்ப எஸ். அப்படினா சிஸ்டர். இவரு அப்படிதான். அப்பாரு சிச்சி அப்பாரு வாங்க எஸ்கேப் பண்ணலாம். என்னல எல்லா பேரும் ஓடி போய்ட்டானுவா? இதுல ஆச்சரியப்பட என்னங்கயா இருக்கு? எவனாவது நல்லவன் உங்களை பத்தி சொல்லிருப்பான், அதான் ஓடி போயிட்டாங்க. அவ்வளவுதான். இப்படி எவ்வளவு நாளைக்கு தாண்டி சமாளிப்ப? அது ஒண்ணு இல்ல பாட்டி, அந்த ஆரஞ்சு முட்டாய் கூட கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இவ இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா. ஏக்கா அங்க பாரு, உன் ஆளோட கம்பெனி குதிரை வண்டி வந்து நிக்குது. என்னன்னு போய் பாரு. கேடிஎன் கம்பெனிக்கு கிரேட் மெட்ராஸ்ல இருந்து புதுசா வந்திருக்கிற மேனேஜர். எதுக்கு அடிக்கிற வெயில்ல அட்ரஸ் மாதிரி வந்திருப்பீங்க தம்பி. ஐயோ, நீங்க நம்பலீங்களா? உங்க குதிரை மேல சத்தியங்க, எனக்கு அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் கூட வந்துருச்சு. உங்க தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி. ஏறுங்க, அங்க கொண்டு போய் தள்ளிடுறேன். என்னங்க அநியாயமா இருக்கு? மேனேஜர் குதிரை வண்டியா? உங்களுக்கு நேரம் தெரியலனா இதுதான் ஆம்புலன்ஸ், மார்ச்சரி வேணும் கூட. எதுக்கும் வலது காலை எடுத்து வச்சு ஏறுங்க. இருங்க, லக்கேஜ் எடுத்துட்டு வந்துறேன். வந்ததும் வராதுமா ரத்தம் வெளியே வந்துருச்சு. இன்னும் என்ன ஆக போகுதோ? ஏய், என் பேக்கை ஓபன் பண்ணீங்க. ஜிப் திறக்கணும்ல, பேக் எடுக்கணும்ல. ஜிப்பை ஓபன் பண்ணிட்டீங்களா? கவர் எடுக்க ஜிப் திறக்கணும்ல. கவரையும் ஓபன் பண்ணிட்டீங்களா? கவரை பிரிக்க எடுத்து தான் ஆகணும். ஐயோ, பிரிச்சிட்டீங்களா? அதுல கேடிஎன் கம்பெனில இருந்து வந்த அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் இருக்கு. எங்க அது? அது போய் இருக்கு, இப்ப வந்துரும். பாவுண்டி அவரை அழவிக்காதீங்க. அது ஒண்ணு இல்லங்க, நீங்க புதுசா வேலைக்கு சேர போறீங்கல்ல, அதனால உங்களுக்கு நல்லதே நடக்கணும்னு பூஜை பண்றதுக்காக எங்களுக்கு கவர் எடுத்துட்டு போயிருக்கா. அப்படியா? இந்த திங்கள் சந்தையில அந்த குதிரை வண்டிக்கார மாதிரி கிறுக்கன் தான் இருப்பான்னு நினைச்சேன். உங்களை மாதிரி நல்லவங்களும் இருக்கீங்களே, இப்பதான் எனக்கு இது புரிஞ்சுது. நாங்க எவ்வளவு நல்லவங்கன்னு போக போக உங்களுக்கே தெரியும். ஹலோ, பூஜை பண்ணியாச்சு. தேங்க்ஸ். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். இந்த லெட்டரை கண்ணங்கிட்ட மட்டும் கொடுங்க, அப்பதான் உங்க வேலை சீக்கிரம் முடியும். அப்படியா? என் ஷூஸ்ல இருந்து ஃபேஸ் வரைக்கும் என்ன முன்ன பண்ண தெரியாது நீங்க எனக்கு இவ்வளவு உதவி பண்றீங்களே, இப்பதான் நான் கிரேட்டஸ்டா ஃபீல் பண்றேன். நீங்க தான் உங்க பேரை சொல்லணும். மீனாட்சி. இப்போ நீங்க என் பேரை கேட்கணும். சொல்லுங்க. என் பேரு சத்ரு. நீங்க தான் கண்ணனா? கண்ணன் சார் நீங்களான்னு கேட்டேன். உள்ள இருக்காரு, போய் பாரு. ஓகே. அந்த வெட்டிடுவேன். சரக்கு டெலிவரி பண்ணிட்டு வாங்க, இல்லனா உங்களுக்கு டெலிவரி ஆயிடும். நீங்க போன. ஓய் சார், நான் இல்ல சார். கேட்காம ஏன் உள்ள வந்த? அது கேக்குதா சார் உள்ள வந்த. மே கம் இன்? என்னது? பெண்டாயின்மென்ட் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் சார். வாரத்துக்கு 8 லெட்டர் ஸ்டாம்ப் போட்டாம அனுப்புறது நீதானா? டைரக்டா உங்ககிட்ட வரணும்னு தான் அப்படி பண்ணேன் சார். அது இல்ல சார், கேடிஎன் கம்பெனில வேலை செய்யணுங்கிறது என்னுடைய கடைசி ஆசை. கடைசி வரைக்கும் வேலை செய்யணுங்கிற ஆசை. சார், உங்களை பத்தியும் தாஸ் சாரை பத்தியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என் உயிருக்குயிரான கண்ணனுக்கு உன் உயிரின் உயிர் எழுதுவது என் வேனில் கால வசந்தமும் நீயே, என் குளிர்கால இதமும் நீயே. உன்னோடு இணைந்து வாழும் காலம்தான் இந்த மண்ணில் எனக்கு சொர்க்கம். எந்த ஊர் சார் நமக்கு? கிரேட் மெட்ராஸ் சார். கேர் ஆஃப் மென்டல் ஹாஸ்பிட்டல் கிடையாது. இல்ல இல்ல சார். என்னையா இது? என் உயிருக்கு உயிரான கண்ணனுக்கு. சார், இத நான் எழுதல சார். என்ன உங்க அம்மாவா? அவளேதான். அவளா? துரோகி.